3 முடிச்சுல சூர்யாவே வந்து அவங்க அம்மா போலீஸ்கிட்ட அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீடு வரைக்கும் வந்து ரூமெல்லாம் திறந்து விட்டுட்டு இருக்கும்போது, நந்தினி வந்து அவங்க மாமியார காப்பாத்துறதுக்காக, "தான் தான் எடுத்து வச்சேன். இந்த இது வந்து பிடிக்கல எனக்கு தாலி பிரிச்சு போறது. அதனால வந்து எடுத்து வச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிர்றாங்க. அதனால வந்து அவங்க மாமியாருக்கு செம கடுப்பாகுது. எங்க பார்த்தாலும் இவள்ட்ட வந்து நம்ம தோத்து போயிட்டே இருக்கோம்ன்னு சொல்லிட்டு செம டென்ஷனா வந்து போயிட்டுருக்காங்க. மாமனார் வந்து கூப்பிட்டு கேட்கும்போதும், "நீங்க என்னதான் எங்களெல்லாம் திட்டினாலும், உங்க குடும்பத்து மேல வந்து எங்களுக்கு தனிப்பட்ட அக்கறையும், பாசமும் இருக்கு. நன்றி இருக்கு." அப்படிங்கிற மாதிரி வந்து நந்தினி அடுக்கடுக்கா வந்து மாமனார்ட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க சுரேகாவும், மாதவியும் போய் அவங்க அம்மாட்ட சொன்னதும் இன்னும் டென்ஷன் ஆகுது. இவள்ட்ட தோத்து போயிட்டே இருக்கிறதே எனக்கு வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நந்தினி வந்து முழுசாவே வந்து வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டாலும், இந்த சுந்தரவல்லி வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒண்ணு சேர விட மாட்டாங்க போல இருக்கு. எப்பதான் இவங்க எல்லாரும் வந்து ஒண்ணா இருக்கிற மாதிரி காட்டப் போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் கிளைமாக்ஸ்ல தான் வரும் போல இருக்கு. சுந்தரவல்லி வந்து என்ன நினைச்சா என்ன? நான் தான் இந்த வீட்டு மருமக அப்படிங்கிற மாதிரி வந்து நந்தினி வந்து போல்டா வந்து முடிவு பண்ணி, நம்ம சூர்யா கூட வாழ ஆரம்பிச்சா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு சேரட்டும். அப்புறமே மாமியார வச்சு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போது. என்னதான் நடக்குதுன்னு